செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி தற்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியின் பிறகு இலங்கையிலிருந்து முற்றாக ஜனாதிபதி முறைமை அழிக்கப்படும். இதன் பிறகு இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்கு நியமிக்கப்பட மாட்டார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது உறுதி என பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசியலமைப்பு யாக்கம் என்பது ஜெயவர்தன தலைமையிலே அப்போதைய அரசாங்கம் முன்வைத்த அரசியலமைப்பு. அதன் பிறகு பல்வேறு சீர்திருத்தங்கள் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டன. ஆகவே பல தசாப்தங்களை கடந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு முற்றிலும் மாற்றப்படும் என்று கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியினர். அதன் அடிப்படையில் 3/2 அதிக பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசியலமைப்பை முற்றாக நீக்கி மாற்றமுறை செய்வதே தமது இலக்கு என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவின் பதவிக்காலம் 2029 ஆண்டு முடிவடைகின்ற போது அடுத்து மற்றொரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறாது என்றும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதமர் தலைமையிலான ஒரு ஆட்சி முறைமை மீண்டும் இலங்கையில் அறிமுகம் செய்து வைக்கப்படும் என்றும் இதன் போது பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிரதி அமைச்சரின் கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது விரைவில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கான செயற்பாடுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போது அவைகள் அரசியலமைப்புக்கு இணைவாக மேற்கொள்ளப்படுகின்றன என்ற விடயத்தை குறிப்பிட்ட அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஒரு அரசியல் புயலை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார் என்ற ஊடகவியலாளர்களின் குற்றச்சாட்டை பதிலளித்த போது தேவையற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு தேவையான விடயங்களில் கவனம் செலுத்துவோம் என்று அவர் பதிலளித்திருந்தார். இதேவேளை எதிர்க்கட்சிகள் தொடர்பில் தாங்கள் மக்களிடமே தீர்மானிக்க விட்டுவிடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மக்கள் சார்பானவைகளாக இருக்கின்றன. மக்கள் மத்தியில் பாரிய வரவேற்பு இருக்கின்றன. எனவே நவீனமயப்படுத்தப்பட்ட திட்டங்களினுடைய முன்னேற்றங்கள் தொடர்பில் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தான் பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து வரும் அடுத்த ஆட்சியும் அனுரவினுடைய அடுத்த ஆட்சியாகவே இருக்க போகிறது. அனுரவினுடைய தலைமை தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஜனாதிபதி முறைமை இருக்காது. பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதமர் தலைமையிலான ஆட்சி தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதமரை தலைவராக கொண்டு இயங்கக்கூடிய ஆட்சி அறிமுகப்படுத்தப்படும் என்பது இதன் ஊடாக புலப்படுகிறது. எனவே அரசியலமைப்பு மாற்றம் இப்போது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அதற்கான தேவையை அவர்கள் தான் முன்வைத்திருந்தார்கள். எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் இதன் போது தெரிவித்திருக்கிறார். எனவே பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதன் பிறகு அதன் அடிப்படையிலான தேர்தல் நடைபெறும். எனவே பெரும்பாலும் இதில் பாராளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் குறிப்பாக அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதுதான் இதனூடாக தெரிகிறது. எனவே பழைய இலங்கையினுடைய அரசியல் வாக்கம் என்பது மீண்டும் ஏற்பட போகிறது என்பது இதில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இதன் பிறகு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறாது, ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவது இல்லை என்பது உறுதியாகிறது. தொடர்ந்து நேயர்களே.